வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். விஜய் வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கிளம்புற மாதிரி இல்லை, நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன், எனக்கு ஒரு பதில் தெரிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலோட மாமாவும் வெண்ணிலாவும் விஜய் வீட்டில் இருக்காங்க. நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா பசுபதி போட்டு சம்மடி அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பசுபதிக்கு வந்து ரொம்பவே வந்து கோவமாகிடுச்சு. அவர் உடனே திரும்ப மீடியா ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி விஜய்க்கு நடந்த ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம், அந்த காவேரி பொண்ணு வந்து காசு வாங்கிட்டு தான் வந்து கல்யாணமே பண்ணிக்கிட்டா விஜயை. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலாவுக்கு தான் வந்து நியாயம் தேடி தரணும், இது வந்து உங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டலாம் பேசிடுறாங்க. உடனே அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா காவேரி வீட்டுக்கு மீடியாக்காரங்க எல்லாருமே போயிட்டு என்னங்க இந்த மாதிரி நீங்கள் காசு வாங்கிட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களாமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த நியூஸை வந்து பார்த்திங்கன்னா விஜயோட ஃப்ரெண்டு வந்து என்னடா உன் பொண்டாட்டியை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க நியூஸில் அப்படின்னு சொன்னோன்னே விஜய் நியூஸ் திறந்து பார்த்தா அதில் வந்து காவேரி வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு. உடனே காவேரி வீட்டுக்கு போகிறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரதா அந்த மீடியாளுங்களாம் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு நம்ம காவேரி கழுத்தில் இருக்க தாலியை வந்து கழட்டுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தாலினால தான் வந்து எல்லா பிரச்சனையும், நீ தேடிக்கிட்ட வாழ்க்கைனால தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம விஜய் வந்துடுறாரு. விஜய் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, என் பொண்ணு கழுத்துலேருந்து கழுத்துலேருந்து கையெடுங்க, நீங்கள் அவருக்கு அந்த தாலியை கட்டினது நான், நீங்கள் எப்படி கழட்டுவீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. வீட்டில் ஒரே சண்டையாக போயிட்டுருக்கு. உடனே வந்து காவேரி மயங்கி விழுந்துடுறாங்க. நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா உடனே காவேரி தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து இதுமாரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க சாப்பிடாமல் இருக்கிறனால தான் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க.